முக்கிய செய்தி. உரிமம் பெற்ற கடையை மாற்றுவது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. சிவகாசி அருகே விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறி டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த கருத்தை கூறியிருக்கிறது. விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிமம் பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மாற்றுவது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. சிவகாசி அருகே விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறி டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிய வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. உரிமம் பெற்ற மதுக்கடையை மாற்றுவது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. சிவகாசி அருகே விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறி டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிய வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அரசின் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது கொள்கை மறுபரிசீலனை செய்யப்பட்டாலோ அந்த நேரத்தில் அரசு உரிய முடிவை எடுக்கலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உரிமம் பெற்ற மதுக்கடையை மாற்றுவது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன விவரம்? வணக்கம் ரூபி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் விஸ்வநத்தம் ஊராட்சி கவிதா நகரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்த கடை அரசு நடுநிலைப் பள்ளியில் இருந்து 260 மீட்டர், தனியார் பள்ளியில் இருந்து 400 மீட்டர் மற்றும் கற்குவேல் ஐயன் கோவிலில் இருந்து சுமார் 270 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக கூறி ஞானதாஸ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்போதைய டாஸ்மாக் கடை தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளின்படி தடை செய்யப்பட்ட தொலைவுக்கு அப்பால் அமைந்துள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட கடையை அகற்றும் போது சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும், விதிமுறைகளை உட்பட்டு உரிய உரிமம் பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் செயல்படும் கடையை மாற்றுவதும் சட்டவிரோதமாகிவிடும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் அரசின் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது கொள்கை மறுபரிசீலனை செய்யப்பட்டாலோ அப்போது அரசு உரிய முடிவு எடுக்கலாம் என கூறி நீதிபதிகள் மனுவில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் தெரிவித்து வழக்கை முடித்து வைத்துள்ளனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.